வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. திருச்செந்தூர் ஆண்டவருக்கு அரகரோகரா. தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக கருதப்படும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரானது யாகசாலையில் கடங்களில் வைக்கப்பட்டு 4 கால பூஜைக்கு பின்னர் குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. முதலில் கோவிலின் ராஜகோபுரத்திற்கும் அதன் பின்னர் மூலவரான சுப்பிரமணிய சுவாமி மற்றும் இதேபோல் மற்ற சுவாமி திருமேனிகளுக்கும் புனித நீரானது ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நன்னீராட்டு விழா நடைபெற்றது. அலைவாயு அமர்ந்த பெருமாளே, இரு தாளின் அன்பு தருவாயே என்று முருகப்பெருமானை மனமுருக வேண்டி பக்தர்கள் குடமுழுக்கு நன்னீராட்டு விழாவை தரிசனம் செய்தனர். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. திருச்செந்தூர் ஆண்டவருக்கு அரகரோகரா. தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக கருதப்படும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரானது யாகசாலையில் கடங்களில் வைக்கப்பட்டு 4 கால பூஜைக்கு பின்னர் குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. முதலில் கோவிலின் ராஜகோபுரத்திற்கும் தொடர்ந்து மூலவரான சுப்பிரமணிய சுவாமிக்கும் நன்னீராட்டு நடைபெற்றது. இதேபோல் மற்ற சுவாமி திருமேனிகளுக்கும் புனித நீரானது ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நன்னீராட்டு விழா நடைபெற்றது. அலைவாயு அமர்ந்த பெருமாளே, இரு தாளின் அன்பு தருவாயே என்று முருகப்பெருமானை மனமுருக வேண்டி பக்தர்கள் குடமுழுக்கு நன்னீராட்டு விழாவை தரிசனம் செய்தனர்.